ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் கேர் டிப்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறமேல் கீரையை சுலபமாக எப்படி க்ளீன் பண்ணலான்றதையும், ஃப்ளாட் மாப்பு பற்றிய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதை யூஸ் பண்ணி 1 மாதம் ஆச்சு. அதை பற்றிய ரிவ்யூ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் முடி கொட்டுற பிரச்சனையை சரி பண்ணுறக்குரிய டிப்ஸை பார்த்துக்கலாம். ஒரு 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 10-15 கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு தேங்காய், இல்லைனா பாதாம் நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு 5 பாதாம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கோங்க. டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை அப்படியே சரியாயிருங்க. நல்லா புது முடியும் வளர்கிறத நீங்களே பார்ப்பீங்க. முடி கொட்டுற பிரச்சனை உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் கீரைக்காரங்க வந்திருந்தாங்க. இது நம்ம வண்டியிலே கொண்டு வந்தது. ஒரு கட்டு கீரையே 10 ரூபா தான். ரொம்பவும் நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கீரையை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே பண்ணுறப்போ நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கீரையை எப்பவுமே நம்ம அந்த சைடு திரும்பின மாதிரி தான் வச்சு பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேர் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சு நீங்கள் ஒவ்வொன்றா ஒரு 4-5 இதை எடுத்துகிட்டு அப்படி அதை இப்படி மாதிரி வச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அந்த இலைக்கு கீழே இருக்கிற அந்த குட்டி குட்டி ஏதாவது பூச்சி இருந்தாலோ, இல்லைனா சில சமயம் அப்படியே அந்த முட்டை போட்டிருக்கும். அதெல்லாம் இலைக்கு கீழே தான் இருக்கும், நமக்கு மேலாப்போ பார்த்தா தெரியாது. ஸோ அந்த மாதிரி அங்கங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு இப்படி பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மேலே பார்க்குறப்போ ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. ஆனால் கூட நம்ம இலைக்கு கீழெலாம் பார்த்தா அங்கங்கே சில சமயம் அப்படியே முட்டை வச்ச மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது இப்படி ஒவ்வொன்றா நம்ம திருப்பி திருப்பி ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு இலையாக நம்ம பார்த்து பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு 4-5 இது அப்படியே எடுத்து எடுத்து நம்ம பண்ணுறப்போ நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் நான் இப்போ போட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாதி நேரம் நம்ம கீரையை க்ளீன் பண்ணுறதே கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு தான் அதை செய்யாமல் அப்படியே அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு பதிலாக முதல் நாள் ஏதாவது ஒரு ஃப்ரீ டயத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா அடுத்த நாள் குயிக்காக செஞ்சிடலாம். பிகினருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மாவு அரைக்கிற வேலை பண்ணுறப்ப பாஸ்மதி ரைஸை வேக வச்சு வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சு. நம்ம எப்பவுமே மிளகா சட்னி அரைக்கிறப்போ வெறுமனே மிளகா சட்னி இல்லை தக்காளி சட்னி அரைக்க பதிலாக நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அப்புறம் இல்லைன்னா கொத்தமல்லி, புதினா சேர்த்து அரைக்கிறப்போ நமக்கு அதுவும் சத்து கிடைக்கும். நல்லா செமிக்கிற தன்மை அதிகரிக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock போல் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் வேக வச்சு வச்சுருந்தேன். அன்றைக்கி பசங்க லீவில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளான குயிக்காக ஒரு லஞ்சை முடிச்சலான்றக்காக சிக்கன் கிரேவிலே அப்படியே பிரியாணி மசாலா பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு கீழே பாஸ்மதி ரைஸ், அப்புறமேல மேலே அந்த சிக்கனோட அந்த கிரேவி லேயர் அது மாதிரி மாறி மாறி மாற்றி மாற்றி நான் போட்டு ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷம் தம்மில் விட்டுட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணால் நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ரெசிபியாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு சிம்பிளாக ரைத்தா வச்சு தான் சாப்பிட்டோம். அன்றைக்கி சோஃபா க்ளீன் பண்ணுறவங்க வந்திருந்தாங்க. அதனால் ரொம்ப நம்ம டிஃபன் அந்த லஞ்செலாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுக்காக சிம்பிளான டிஃபன் முடிச்சுட்டு லஞ்சும் முடிச்சாச்சு. ஏன்னா அந்த மாதிரி க்ளீனிங் வேலைலாம் பண்ணுறப்போ நமக்கு பக்கத்துலேயே நம்ம இருந்து பார்த்தோம்னா ஏதாவது இடத்துல அவங்க மிஸ் பண்ணியிருந்தா கூட நம்ம பார்த்து சொல்ல முடியும். ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நான் சோஃபா க்ளீனிங் பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேறுங்கிறவங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் அப்படியே அழுக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதை ஃப்ளாட் மாப்பு வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு நான் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ மாப்பு நல்லா இருந்துச்சுங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி குட்டி குட்டி அந்த ஒட்டி வரதெல்லாம் வந்துடும். அதான் அந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாப்பு வச்சு க்ளீன் பண்ணோன்னா அந்த நல்லா ஒரு டஸ்ட்டுமாக இருக்கிறது கூட வந்துடும். இந்த மாப்பை பற்றி தனியாக ஒரு ரிவ்யூ நான் போடலான்னு நினச்சேன். ஆனால் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது எனக்கு டவுட்டாக இருந்தனால இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அது உள்ளுக்கு அந்த தண்ணியில் நம்ம டிப் பண்ணிவிட்டு இப்படி வெளியே எடுத்து இது பண்ணுறப்போ கொஞ்சம் அந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப சின்ன பக்கெட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தானே நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கு மாதிரி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஹேண்டில் உள்ளது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் ரொம்ப மெதுவாக நம்ம தொடச்சா மட்டும்தான் அது தாங்குது. ஸோ நான் ரொம்ப மெதுவாக கொஞ்சம் துடைக்கிறதெல்லாம் செய்வேன். பசங்க கொஞ்சம் ஃபோர்ஸாக பண்ணதில் பார்த்திங்கன்னா அந்த நடுவில் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஹேண்டிலோடதில் நடுவில் ஜாயின் பண்ணுற அந்த லென்த்துக்காக ஜாயின் பண்ணுறது அப்படியே உடஞ்சிருச்சு. ஸோ இதை நடுவில் இப்போ அப்படியே கீரை மாதிரி இருக்குது. அப்படியே கீரைனா எவ்வளோ லென்த்தியாக உடஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணால் அது உடஞ்சிருங்க. இது இல்லைனா அந்த மாப் அப்படியே வேஸ்ட்டாக அப்படின்றது கிடையாது. ஸோ இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம அந்த நடுவில் ஜாயின் பண்ணுறதை எடுத்துகிட்டு அது மட்டும் இந்த 2 இது மட்டும் இருக்க மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இது பாருங்கள், இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்கிறது நமக்கு இப்போ அது உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஸோ ஏதாவது டேப் ஏதாவது ஒட்டிட்டு ஜாயின் பண்ணலாமான்ற மாதிரி இப்போ பார்த்துட்ருக்கேன்.
இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி ஃப்ளாட் மாப் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனால் அந்த இதில் வந்து அந்த பக்கெட்டில் வந்து சரி எங்கேயுமே வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வேறு டீலர் மாதிரி வாங்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து வாங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து இப்படி சேல் பண்ணுறாங்களான்ற ஐடியா எனக்கு வந்து தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா வந்து சொல்லுங்கள். ஸோ இது வந்து அந்த பிராண்டில் உள்ளது தான் வந்து உடஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வந்து யூபிசின்னு ஒரு அந்த பிராண்ட் இருக்குது. ஸோ அதுவும் வந்து உடையுதுன்றனால தான் நான் இதை வாங்கினேன். இதுவும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து வெல்க்ரோ வந்து 3 இடத்துல வந்து ஒட்டியிருப்பாங்க. அது ஒரு இடத்துல வந்து அப்படியே வெளியே வருது. அதாவது நம்ம ஃபெவிக்விக் ஏதாவது வச்சு வந்து ஒட்டணும்னு வந்து பார்த்துருக்கேன். இது ஏதாவது ஒரு டேப் ஏதாவது சுற்றி யூஸ் பண்ணலாமான்றதை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து டின்னர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து பன்னீர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தப்போ அதை நான் ஆக்சுவலாக இன்ஸ்டன்ட் அந்த கிரேவி மிக்ஸும் வந்து செஞ்சு வச்சுருப்பேன். ஸோ அது ரெண்டும் வச்சுட்டு நம்ம குயிக்காக பண்ணலான்றக்காக தான் அந்த பன்னீர் கிரேவி வந்து எனக்கு வந்து செஞ்சு வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ எல்லோரும் சாப்பிட்றது போக பார்த்தா கிரேவிலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2-3 பீஸ் தான் பன்னீர் வந்து கிடச்சிச்சு. அது எல்லார் வீட்லையும் நடக்கிறதா. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி வந்து சிம்னி வந்து க்ளீன் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். டெய்லி நீங்கள் சமையல் முடித்தோடனே கொஞ்சம் போல் வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து இந்த ஸ்க்ரப்பரை டிப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சோப்பை எடுத்துகிட்டு லைட்டாக தேய்ச்சதுக்கப்புறம் வந்து வைப் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். அந்த பிசுபிசுப்பு தன்மையே இல்லாமல் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.